அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த பதிவு. நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகளுக்கு மகனுக்கோ மகளுக்கோ ஏதாவது ஒரு காரணத்தால் திருமணமானது தள்ளி போய்கிட்டே இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஜாதகத்தில் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், எதோ சொல்கிறாங்கம்மா, கல்யாணம் மட்டும் கைகூடி வரவே மாட்டேங்குது, இல்லாட்டி கூடி வருகின்ற கல்யாணம் ஏதாவது ஒரு காரணமால் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, இல்லாட்டி பசங்க இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தள்ளி போடுறாங்க, இல்லாட்டி கணவன் மனைவி உறவுக்குள்ளே பிள்ளைங்களுக்குள்ளே ஒரு பிரிவினையாக இருக்குது, டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கு, குழந்தைங்க ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பெற்றோர்கள் மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே தானே இருக்கும். அப்படி திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை முருகனை நம்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகனுடைய வழிபாடு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். முருகனுக்கான எவ்வளவோ வழிபாடுகள் இருக்குது. நமக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற கலியுகத்திலேயே கண்கண்ட தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளாக எதுவாக இருந்தாலும் ஒரு கல்யாணம் மட்டும் கிடையாது, வேறு தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏதாவது ஒரு சில காரியங்கள் நடக்கணும், முருகா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ஷணம் நம்ம கூப்பிட்டாலே போதும், கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அந்த உதவியை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா இது பல முருக பக்தர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த முருகாங்கிற அந்த ஒற்றை நாமத்துக்கு, ஒற்றை வரிக்கு, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு உணர்ச்சிகள் இருக்குது, ஒரு சக்திகள் இருக்குது. அப்படிப்பட்ட முருகனுடைய ஒரு சக்தி வாய்ந்த நாள்னா நமக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமையில் வரப்போகின்ற பங்குனி உத்திர நாள். எதற்காக இந்த பதிவு நம்ம இப்போ சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலே முருகனுக்கான வழிபாடுன்னு தெரியும். ஆனால் அந்த நாளில் நம்ம பல தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்த ஒரு நாள் தான் பங்குனி உத்திரம். அதனால தான் இந்த நாளில் யார் ஒருத்தங்க விரதம் இருக்கோமோ, நம்ம பசங்களுக்காக பெற்றவங்க இருக்கலாம், இல்லாட்டி திருமண வயதில் இருக்கிற நம்முடைய குழந்தைகளே இந்த விரதங்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் கண்டிப்பாக நடக்குங்கிற ஐதீகம் இருக்குது. இந்த பங்குனி உத்திர நாளில் தான் சிவன் பார்வதி, ராமர் சீதை, பெருமாள் மகாலட்சுமி தாயார், முருகன் தெய்வானை, இப்படி எல்லா சகல தெய்வ திருமணங்களும் நமக்கு இந்த ஒரு நாளில் தாங்க நடந்துச்சு. அதனால தான் நம்ம கூட இந்த பதிவை முன்கூட்டி நமக்கு கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த வீட்டில் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் நடக்கணும், இல்லாட்டி நமக்கு திருமணத்தில் ஒரு ஒற்றுமை வரணும், இது மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையணும், அப்படி யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பெற்றவங்களாக இருக்கலாம், இல்லாட்டி கூட பிறந்தவங்களா யாராச்சுக்கோ, நமக்கு அண்ணனுக்கோ அக்காக்கோ, அப்படி நம்முடைய நலம் விரும்பிகள் யாருக்காச்சும் தோழனுக்கோ தோழிக்கோ, இப்படி யாருக்காச்சும் கல்யாணம் நடந்தால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, பல வருடங்களாக திருமணம் தாமதமாயிட்டிருக்கு அப்படின்னு யாருக்காக வேணாலும் இந்த ஒரு வழிபாட்டை முருகனை வேண்டி நீங்கள் தாராளமாக செய்யலாம். கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்திர நாள். இந்த நாளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் விரதங்கள் இருக்கலாம். அதாவது நம்மளும் பெற்றவங்களும் இருக்கலாம், இல்லாட்டி கல்யாண வயது உள்ளக்கூடிய நம்முடைய குழந்தைகளும் இருக்கலாம். அப்படி பசங்களால் கோவிலுக்கெல்லாம் வர முடியும்னா தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. இல்லாட்டி வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்க நம்முடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்களை இது மாதிரியான வழிபாடுகளை பண்ணலாம். ஆத்மார்த்தமாக அன்றைய நாள் ஒரு நேர விரதம், 2 நேர விரதம், நமக்கு அப்படி உங்களுடைய உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதங்கள் இருந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போயிட்டு இந்த வழிபாடுகளை பண்ணணும். கோவிலில் போயிட்டு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ யாருக்கு திருமணம் கூடி வரணுமோ அவங்க பெயரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் நம்ம இந்த சின்னதாக ஒரு ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது மங்கள பொருட்கள், ஜாக்கெட், பிட் துணி, ஒரு மஞ்சள், ஒரு பூ, வெத்தலை, பாக்கு, பழம், குங்குமம், கொஞ்சம் 11 ரூபாய் நாணயம், இல்லாட்டி 1 ரூபாய் நாணயம், அப்படி உங்களுக்கு என்ன தட்சணை வச்சு கொடுக்க முடியுமோ வரக்கூடிய அந்த கோவிலில் வரக்கூடிய பெண்களுக்கு உங்கள் கையால் ஒரு 5 பேருக்கு, 7 பேருக்கு, 11 பேருக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ அப்படி நீங்கள் வச்சு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும்.
ஏன்னா இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், ஒரு தான தர்மங்கள் அன்றைய நாள் நம்முடைய திருமணத்துக்கு ஒரு முயற்சிக்காக நம்ம எடுத்து விரதம் ஏறி இருக்கிறப்ப நம்ம இது மாதிரி செய்தால் கண்டிப்பாக திருமணம் ஆனது நமக்கு கைகூடும். அடுத்த வருட பங்குனி உத்திரத்துக்குள்ள அந்த முருகனுடைய அருளாலே நம்ம மகனுக்கோ மகளுக்கோ கழுத்தில் மாலை விழுந்து அவங்க மகனோ ஒரு ஜோடியாக போய் சுவாமி முன்னாடி தம்பதி சமேதமாக பங்குனி உத்திர நாளில் போய் நம்ம முருகனுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த பங்குனி உத்திர நாள். இப்படி நம்ம கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அன்றைய தினத்திலிருந்து நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகனுக்கான ஒரு வழிபாட்டு முறை, தொடர்ந்து 48 நாட்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை. இதற்கு முன்னாடி நிறைய பேர் செஞ்சுருக்கலாம், நிறைய பேர் படிச்சுட்டு ரிசல்ட் வந்திருக்கும். சிலருக்கு ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கல, தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு நம்ம முருகனை வேண்டி நம்ம இந்த ஒரு வழிபாட்டை அன்றைய நாள் தொடங்குறப்ப வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், திருமண முயற்சிகள் கண்டிப்பாக முருகன் அருளாலே கைகூடும்னு அர்த்தம். இது சக்தி வாய்ந்த கல்யாண திருப்புகழ் வழிபாடு. அதாவது வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நமக்கு திருமணமே நடக்கலை, ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்குது, திருமணங்கள் தாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது, அப்படி நமக்கு விதியே எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு கல்யாண திருப்புகழ் நாளைக்கு நமக்கு இருக்குது. இந்த திருப்புகழை முருகனை ஆத்மார்த்தமாக வேண்டி நம்ம வீடுகளில் 48 நாட்கள் படித்தா போதும், நிச்சயமாக எந்த விதமான தோஷங்களும் தாமதங்களும், அதாவது திருமணமே வேணான்னு சொன்ன பசங்க கூட திருமணத்துக்கு சம்மதம் சொல்லுகின்ற அளவுக்கு நல்லபடியான மனமாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த கல்யாண திருப்புகழ். நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்ம அவருடைய காலை நல்ல கெட்டியாக பிடிச்சி, சுவாமி எங்களுக்கு இந்த திருமணத்தை நல்லபடியாக குழந்தைகளுக்கு நடத்தி கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டாலே போதும், பிரச்சனைகள் எல்லாமே ஓடிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் சுவாமிகளே நமக்காக இந்த திருப்புகழ் மந்திரத்தை பாடியிருக்காரு. இந்த பதிகத்தை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, கல்யாண பொண்ணோ கல்யாண பையனோ தான் படிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்க படித்தா விசேஷம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்முடைய பசங்க இதெல்லாம் படிக்கிறது இல்லை. பெற்றவங்க, அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க இல்லை யார் வேணாலும் அவங்களுக்காக வேண்டி தொடர்ந்து 48 நாட்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் 6 முறை படிக்கணும். இப்போ நம்ம பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு இந்த பூஜைகள் வழிபாடுகள் நம்ம கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அர்ச்சனைகள்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு மாலை நேரம் இல்லாட்டி காலை நேரம், இதை நீங்கள் இப்போ ஒரு நாள் நீங்கள் காலையில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா தொடர்ந்து 48 நாட்களும் காலையில் தான் படிக்கணும். இப்போ மாலையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து 48 நாட்களும் மாலை நேரத்தில் படிக்கணும். இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லாட்டி அதிகபட்சமாக ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம இதை படித்து முடிச்சிடணும். அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 6:30 7 மணிக்குள்ளே நம்ம தீபம் ஏற்றிட்டு நம்ம வீட்டில் படிக்கணும். இப்போ நம்ம சுவாமி ரூமில் முருகன் படத்தை நல்லா சுத்தபத்தமாக நல்லா தொடச்சி, முருகனுக்கு ஏதாவது ஒரு பூக்கள், வாசனையான பூக்கள், செவ்வரளி பூக்கள், உங்ககிட்ட என்ன புஷ்பம் இருக்கோ அது வைக்கலாம். அதே மாதிரி இந்த அந்த பாடலை நம்ம படிப்பதற்கு இந்த முருகனுக்கு டெய்லி ஏதாவது எளிமையான நிவேதனம், 2 கல்கண்டு வச்சா கூட போதும், வெத்தலைப்பாக்கு பழம் வைக்கலாம். இல்லை உங்ககிட்ட பழங்கள் ஏதாவது இருக்குன்னா இந்த 48 நாட்களும் ஏதாவது ஒரு எளிமையான நிவேதனம் வச்சுட்டு இந்த பதிகத்தை படிக்கணும். இந்த பாடலை படிப்பதற்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், நம்ம 6 தடவை படிக்கணும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. நீங்கள் பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் ஒரு விரிப்போ ஒரு மனையோ நம்ம போட்டுட்டு கிழக்கு அல்லது வடக்கு முகமாக உட்காந்து படிக்கணும். ஒரு தடவை பூஜை ரூமில் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா திருப்பி 6 முறை படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுந்திரிச்சு வெளியில் வரணும். அதற்கிடையில் டக்குன்னு யாராச்சும் காலிங் பெல் அடிக்கிறாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க, இல்லை யாராச்சும் கூப்பிடுறாங்க, அப்படி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள், ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி டக்குன்னு பாதியில் தடங்களாகி நீங்கள் எழுந்திரிச்சு போகக்கூடாது. உட்காந்தா 6 முறை நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பூஜை அறையை விட்டே வெளியேறணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கவங்கக்கிட்டே நீங்கள் முன்கூட்டி சொல்லிட்டு கூட இந்த பூஜைக்கு நீங்கள் உட்காரலாம். அதனால் நம்ம தொடர்ந்து இப்படி 6 முறை நம்ம இந்த ஒரு பதிகத்தை இப்படி 48 நாட்கள் கண்டினியூஸாக உட்காந்து முருகனுக்காக வேண்டி நம்ம அப்படி ஒரு விரதம் இருந்து, ஏன்னா 48 நாட்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்டலம். எப்பயுமே எந்த ஒரு வழிபாடும் விரதங்களும் பூஜைகளும் நம்ம ஒரு மண்டலம் நம்ம தொடர்ந்து ஒரு வீட்டில் நம்ம அப்படி செஞ்சிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நடக்காத காரியங்கள் கூட நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் இந்த ஒரு மண்டல வழிபாட்டுடைய சூக்ஷ்மமே. அதுவும் இந்த ஒரு பாடலை கிருபானந்த வாரியாரே நமக்கு எடுத்து கொடுத்த ஒரு பாடல். இதை 48 நாட்கள் படித்தா குடும்பத்தில் கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நமக்கு தந்த பாடல்.
அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த பாடலை நீங்கள் பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு படிங்க. நிச்சயமாக உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்லபடியான அந்த திருமண வரமானது கூடும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஏதோ ஒரு ஈகோனால் பிரிஞ்சிருக்காங்க, கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிட்டாங்க, அவங்க 2 பேர் சந்தோஷமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற கூடிய யார் வேணாலும் கணவன் இந்த வழிபாடை பண்ணலாம், இல்லாட்டி மனைவி பண்ணலாம், இல்லாட்டி பெற்றவங்க இந்த வழிபாட்டை கூட பண்ணலாம். இப்படி அந்த திருமண ஒற்றுமைக்காக இந்த ஒரு அற்புதமான பாடலை உங்கள் வீட்டில் நீங்கள் தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. கைமேல் பலன் கொடுக்கும். அதே மாதிரி இந்த மந்திரத்தை நாங்கள் படிச்சுட்டு இருக்கப்போ எங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுனா, ஒரு 10 நாள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 11ஆவது நாள் எங்களுக்கு இது மாதிரி பீரியட்ஸ் ஆச்சுன்னா ஒரு 5 நாட்கள் நம்ம அந்த பீரியட்ஸ் முடித்து தலை குளிச்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களை அப்படி தொடர்ந்து நீங்கள் 48 நாட்கள் கவுண்டிங்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முருகன் சிலையோ படமோ எங்கள் வீட்டில் இல்லை. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, முருகனுக்கு அந்த மனசில் நினச்சி ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி அந்த தீபத்திலே முருகனை நீங்கள் பாவிச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கலாம். எந்தவித தவறுகளும் கிடையாது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கல்யாண திருப்புகள் விரல்மாறணைந்து மலர்வாளி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழற்போல ஒன்ற வினைமாதர் தம்தம் வசிக்கூற குறவானர் குன்றி லுரைப்பேத கொன்ற கொடித்தான துன்ப மயில் தீர குளிர்மாலை இன்க நனிமாலை தந்து குறைத்தீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலி எஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவாலறிந்து நிறுத்தாளி ரைஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில்மேலமர்ந்து அலைவாயு கந்த பெருமாளே. இந்த பாடல் முதல்ல படிக்கிறப்ப கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம இந்த திருப்புகழை படிக்க படிக்க நமக்கு நல்ல அந்த தமிழ் உச்சரமானது நல்ல பிசிறில்லாமல் வந்துடும். தொடர்ந்து 48 நாட்கள் 6 முறை முருகனை வேண்டி பங்குனி உத்திரத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்கள். அடுத்த வருட பங்குனி உத்திரத்துக்குள்ளே உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நிச்சயமாக திருமண யோகம் முருகன் அருளாலே நடக்கும். இந்த சக்தி வாய்ந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் கல்யாணத்துக்காக இது மாதிரி அலைன்ஸ் பார்த்துட்ருக்கவங்க திருமணம் தாமதமாயிட்ருக்குன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஒரு மிகப்பெரிய புண்ணியமே நிச்சயமாக முருகன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்குங்க. அதனால் மறக்காமல் இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் முருகனே துணை அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. முருகன் அருள் என்றைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நமக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.